நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண போறத நினைச்சாலே எனக்கு திக்கு திக்குங்குது. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்டு பிடிச்சுக்கிட்டு ஸ்விமிங் பூல்ல விழுந்துராம இருக்கணுமே. ஆண்டி ரெண்டும் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் சேர்ந்துச்சுன்னா ஒருவேளை பாசிட்டிவா மாறலாம். சுந்தரத்தை பத்தி கவலை இல்லை, பழைய கோவம்லாம் போயிட்டு சாந்தமாயிட்டாரு. கௌதம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது நியாயம்தான் பேசுற அளவுக்கு மாறிட்டாருன்னா பாத்தீங்களேன். இந்த விபிஎஸ் தான் கொம்பு சீவிட மாடு மாதிரி குதிக்கிறாரு. அவர் இருந்த பிரச்சனை பண்ணாம இருக்கணும். கார் வருது, எந்த பெருசு வருதுன்னு பாரு. வாங்க சார். இங்கயா அவன் வந்துட்டானா? சிரிப்பு பாம்பேக்காரனுக்கு பஞ்சுவாலிட்டியே தெரியலையே. வணக்கம்மா, நீங்க எங்க? இங்க ஒண்ணுமில்ல, கல்யாண விஷயம் பேச போறோமே, நீங்களும் வாங்க ஆண்டி அப்படின்னு ஆகாஷ் சொன்னான், அதான் வந்தேன். கல்யாண பேச்செல்லாம் ஒண்ணு பேசுறதா இல்லம்மா. முதல்ல நான் இவனை ஓகே பண்ணியானுமே, அப்புறம் தானே கல்யாண பேச்செல்லாம். அதான் நானும் சொன்னேன், ஆண்டி தான் ஆர்வத்தில் கிளம்பி வந்துட்டாங்க. ஆமா 10 மணி ஆச்சு ஐயா, நான் வந்தாச்சு. எங்க பாம்பேக்காரனை காணோம்? வந்துருவா சார், பாம்பேல இருந்து வரும் இல்லையா? பாம்பேல இருந்தா வந்துருவானா இல்ல பாம்பேல இருந்தே வரானா? இல்ல சார், மெட்ராஸ்ல வழி தெரியாம கொஞ்சம் அலைஞ்சு வர நினைக்கிறேன். இதுக்காகத்தான் சொன்னேன் நேரம் எங்க வீட்டுக்கு வான்னு. கேட்டானா நான் என்ன உங்க வீட்டுக்கு வருது அப்படின்னா, வேண்டாது ஈகோ பட்டட்டும், பட்டாத்தாயா தெரியும் இந்த பாம்பேக்காரனுக்கெல்லாம். அப்படிலாம் இல்லை சார், விபிஎஸ் ரொம்ப நல்ல மாதிரி சார், தங்கம் சார். அவரு உங்களை பத்தி சொன்ன அவர்கிட்ட சுந்தரம் இண்டஸ்ட்ரீஸ் சுந்தரத்தையா மீட் பண்ண போறோன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் சார். அவரை பார்த்தா அடற குழந்தை கூட வாய மூடும் சார் பம்பாயில. அப்படிப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர். பொதுவாகவே எனக்கு போலீஸ்காரனை கண்டாலே பிடிக்காது. அது எஸ்பி, டிஐஜி, ஐஜி யாராக இருந்தாலும் சரி. நம்ம கௌதமுக்காக தான் அவனை மீட் பண்ணுறேன், இல்லைன்னா ஐ ஒன்ட் வேஸ்ட் மை டைம். என்னடா அது, போலீஸ்காரனை கண்டாலே பிடிக்காதுங்கிறாரு இவரு. இந்த விபிஎஸ் இவருக்கு மேல சுந்தரம் இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் தான் என்ன கொம்பா மனசுக்குன்னு ஏற்கனவே கேட்டார் என்கிட்ட. ஆச்சரியப்படுறாருன்னு சொன்னா சும்மா ரீல் தான். ஐயோ, இப்போ அந்த விபிஎஸ் வராமையே இருந்த தேவையில்ல இருக்கேன். முண்டா வண்டி ஏறா. ஐயா வந்திருக்காங்க சார். கொடலங்கா நான் வந்திருக்கிறப்போ வேற எவன்டா ஐயா? வண்டி ஏறா. சார் வாங்க சார். வந்துட்டானா? வந்தாச்சு சார். டேய் எவடா சார் வரல சார். ஏடா விபிஎஸ் வராம டிரைவர் அனுப்பிச்சிருக்கேன் சார். இவர்தான் சார் விபிஎஸ். ஆகாஷ் சார் வந்து அவன் தான் சுந்தரம். ஆமா சார். பெரிய மனுஷங்கிற தப்பே காணா. ஏண்டா லேட்டா? ரூட்டை மறந்துட்டாராமா? நான் சர்வீஸ்ல இருக்கிறப்போ கமிஷனர் போலீஸை மீட் பண்றப்ப மட்டும்தான் டயத்துக்கு போவேன். அதர்வைஸ் எவ்ரிபடி ஹஸ் டு வெயிட் ஃபார் மீ. அண்டர்ஸ்டாண்ட்? ஏமே சுந்தரம் அவருடைய ஒய்ஃபை கூட்டிட்டு வர போறா. ஏமே என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நானும் எங்க அம்மா கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. சார் அவங்க சுந்தரம் சார் ஒய்ஃப் இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் பேர் சந்திரபாபு. சந்திரபாபுவோட ஒய்ஃப் எதுக்கு என் சுந்தரம் கூட வரணும்? விபிஎஸ் அவங்க தான் அவன் சம்பந்தி. ஆமா, கௌதமோட அம்மா. வணக்கம். வரப்போற சம்பந்தியை மீட் பண்ணலாமேன்னு ஆகாஷோட வந்தேன். ஹலோ ஹலோ ஹலோ, உட்கார் உட்கார் உட்கார். என்ன பார்த்து இவ்வளவு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நான் ரிட்டையர்ட் எஸ்பி. ப்ளீஸ் டவுன். ஆமா, நீங்க எப்பவுமே பீடி தானே? தூங்கும் போது பிடிக்கிறது இல்ல. தூங்கும் போது மூச்சு விடுறது உண்டா இல்ல அதுவும் இல்லையா? இந்த என்ன இல்ல சார். சம்பந்தம் பேசி இந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் பீடி குடிச்சா சிகரெட் குடிச்சா உனக்கு கிடையாது. சார் ப்ளீஸ் ப்ளீஸ் குவைட் காம் கூல் டவுன். பொதுவாகவே சிகரெட் பிடிக்கிறவங்களை கண்டா எனக்கு பிடிக்காது. அதுவும் இந்த பீடி குடிக்கிறவங்களை பார்த்தா எரிச்சலா வரும். எனக்கு கொடுத்தா இந்த சுந்தரங்கிற பேரே பிடிக்காது. அது என்ன பேர்? அது சுந்தரா தர்தரா
அதுக்காக உங்க பேரை மாத்தி வச்சுக்கோங்கன்னு நான் சொல்ல முடியுமா என்ன? எனக்கு பீடி பகுத் பசந்த். சார் உங்களுக்கு பசந்த், அவருக்கு வசந்த், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் பிடிக்காது சார். சார் விடுங்க சார், விஷயத்துக்கு வருவோம் சார். அது என்னப்பா அது சுந்தரம்? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? என் மாப்பிள்ளை கௌதம் உங்க பொண்ணு ரத்தியை கல்யாணம் பண்ணிக்க போறாரு இல்லையா? மன்னிக்கணும் கௌதம், இனிமே எனக்கு தான் மாப்பிள்ளை, உங்களுக்கு இல்லை. என்னையா பேசுற? ஆ? என் பொண்ணு இறந்து போயிட்டாங்கிறதுனால அவன் எனக்கு மாப்பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா? இந்த பாரியா, அவன் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் தான் அவனோட மாமனாருங்கிறத மறுக்க முடியுமா இல்ல மாத்த முடியுமா? சுந்தரம், வேணும்னா எக்ஸ் ஃபாதர் இன்லா அப்படின்னு சொல்லிக்கோ. எக்ஸ் ஆகுது, ஒய் ஆகுது, ஜெட் ஆகுதியா? ஃபாதர் இன்லான்னா ஆல்வேஸ் ஃபாதர் இன்லா தான். அந்த உரிமையை நான் எதுக்காக விட்டு கொடுக்கணும்? எப்படி பார்த்தாலும் நாம எல்லாரும் உறவுக்காரங்களா போறவங்க. சில்லற விஷயங்களை சில்லறத்தனமா எதுக்கு பேசணும்னு எனக்கு தோணுது. பாத் பே தேக்கா ஜாயேகா. என்ன பேசுறீங்க நீங்க எல்லாம்? ஆ? கௌதம் என்னோட மாப்பிள்ளை மட்டுமில்ல, என்னோட லீகல் ஹேர் அவன் தான். இந்த பாரியா, உன் பொண்ணை கட்டிக்கிறதுனால அவனுக்கு ஒரு புது உறவு வரலாம், ஆனா என்னோட மாப்பிள்ளைய கண்டினியூ பண்றதுனால அவனுக்கு என்னோட சொத்து முழுக்க வரும். சுந்தரம், நீ தலையை சுத்தி மூக்க தொடுற. என்ன உன் சொத்து புறாங்க கௌதம் பெருக்க எழுதி வைக்க போற, அவ்வளவுதானே? பிரச்சனைத்தோ அச்சா, அவ்வளவுதானே, சாதாரண விஷயம். மிஸ்டர் விபிஎஸ் எவ்வளவு அழகா புரிஞ்சுட்டு இருக்காரு பாத்தீங்களா? சோ உங்க பொண்ணை என் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போற பட்சத்துல என் சைடுல இருந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கு. போடலங்கா. என்னையா கண்டிஷன் அப்படி இப்படின்னு பூச்சாண்டி காட்டுற? எங்க கண்டிஷனுக்குலாம் ஒத்துக்கிட்டா தான் சரண்டர் ஆகும்னு சம்பல் கொலகாரம் போட்ட கண்டிஷனை சமாளிச்சவனா நீ என்ன பிசாத்த கண்டிஷன் போட போற? மிஸ்டர் விபிஎஸ், நீங்க அனாவசியமா என்ன சம்பல் கொள்ளக்காரங்களோட கம்பேர் பண்ணி பேசுறது எனக்கு பிடிக்கல. டீக்கே, அப்போ யாராவது லோக்கல் கொள்ளக்காரங்களோட கம்பேர் பண்ணா பரவாயில்லையா? யாரை பிடிக்கும்? ஷட் அப் யூ பீடி பேக்கர். ரிக்ஷாக்கார மாதிரி இருக்க, உன் மீசையை பார்த்தா கூட தான் எனக்கு பிடிக்கல. லேன் ஐஜாக்கர் மாதிரி. யோ சுந்தரம், அதிகமா பேசாத. போலீஸ்காரனா கம்பீரமா தான் என் மீசை வச்சிருப்பா. கத்தையா, நீ மீசை வச்சிருக்கிய பென்சில்ல ஏதுனா மாதிரி, அதுவும் வெள்ளை பென்சிலால. இவன் சுத்த மரியாதை கட்ட ஆளா இருக்காயா? ஐ ஹேட் டாக்கிங் டு திஸ் பீடி பேக்கர். ஆகாஷ், அடியில துப்பாக்கி இருக்கு. சார் சார் அமைதி சார், அமைதி அமைதி அமைதி. சார், ஆண்களுக்கு அழகு அரும்பு மீசியா இல்ல அடர்த்தியான மீசியா பட்டிமன்றம் நடத்த வந்திருக்கோம். ஆகாஷ், சார் சார் தேங்க்யூ சார். சார் மீசியை விட்டுட்டு நாட்டுக்கு போகிறோம் சார், ரூம்ல போய் பேசலாம் சார் ப்ளீஸ். அட ரூம்ல எதுக்குப்பா, இங்க எல்லாம் கரெக்டா இருக்கா, இங்கே பேசுவோம். பரவாயில்ல, உட்கார்ந்து பேசுங்க. பரவாயில்ல ப்ளீஸ் உட்காருங்க சார், பேசுங்க சார். நான் என்னத்த பேசுறது? அந்த ஆள் தானே கண்டிஷன் போட்டா, அவனை போனா போதும், அவரை பேச சொல்லு. சார், சுமூகமா பேசுறதுக்கு முன்னாடி வெதரை பத்தி பேசுறது ஆரம்பிக்கணும். முதல்ல வெதரை பத்தி பேசுவோம் சார், உட்காருங்க சார். வெதர் தான் பேடா இருக்க. கண்டிஷன் சொல்லுங்க சார். சரி, முதல் கண்டிஷன், நான் பீடியை விட்டுணும்பா. அது 6வது. முதல் கண்டிஷன், கல்யாணத்துக்கு அப்புறம் உன் மக வாழ போற வீடு என் மக அருந்ததி ஏற்கனவே வாழ்ந்த வீடு. கரெக்ட் தானே? அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் என் மக ஞாபகமா உன் மக ரதிய எல்லாரும் அருந்ததின்னு தான் கூப்பிடணும். என்ன சார் சொல்லு, அருந்ததி. சுட்டு விடுவேன். பூஜாண்டி காமிக்கிறான் சார். அந்த ஏற்கனவே 99 பேர் சுட்டுட்டு ரிட்டையர் ஆயிட்டாரு. செஞ்சுரி அடிக்க விட்டுறாங்க சார் ப்ளீஸ். என்னையே அது கொடுமையா இருக்கு. இதுக்காக என் பொண்ணு அருந்ததியில் கூப்பிடலாம்? தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. அது வந்து என்ன, அது வந்து பாகிஸ்தான்கார காஷ்மீரை கேட்கிற மாதிரில இருக்கு. முரண்டு பிடிக்காதீங்க, சின்ன விஷயத்தை போய் பெருசுப்படுத்துறீங்களே. தன்னோட ஒரே மகளை பறி கொடுத்த சோகத்துல இருக்கிறாரு அவரு. அந்த ஆதங்கத்துல வரப்போற மருமகளை தம் மக பேரை சொல்லி கூப்பிடணுங்கிறாரு. அருந்ததி அவர் பொண்ணு ஓகே, ஆனா பேரு மாத்தணுங்கிறது நாட் ஓகே. பாத் கட்டம். புதுசா வந்தவ வேற யாரும் இல்ல, தன் மக தான் அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்காக அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாமே. எல்லாம் செட்டப் பண்ணிட்டு தான் என்ன கூப்பிட்டீங்களா? சத்தியமா இல்ல சார், அவர் கண்டிஷன் என்னன்றது எங்களுக்கே இப்பதான் தெரியும். பாத் கட்டம், பாத் கட்டம். இப்படி செய்யலாமா? அரை நாள் அருந்ததி, அரை நாள் ரத்தின்னு கூப்பிடுவோம். ஓகே, நீ அங்க போய் சொல்லு, நான் இங்க போய் சொல்றேன். ஐயோ, அவன மாதிரி என்னால ஓட முடியலையே. எப்பா, நீங்க தான் பெரிய மனசு பண்ணணும். அரை நாளைக்கு அருந்ததின்னு கூப்பிடுவோம், இன்னொரு அரை நாளைக்கு ரத்தின்னு கூப்பிடுவோம். எந்த அரை நாள்?
அந்த ஆளு ஏதோ சென்டிமெண்டா ஃபீல் பண்றா போல இருக்கு. ஆமா சார். நேச்சுரலி. சரி, ரதி அருந்ததின்னு 2 பேருமே வச்சு கூப்பிடுவோம். பாத் மே தேக்கா ஜாயேகா. बाद में देखा जाएगा, बाद में देखा जाएगा, बाद में देखा जाएगा. சார் குட் நியூஸ் சார். என்ன ஒத்துக்கிறானா? அதான் பாத் மே தேக்கா ஜாயேகா சொல்லிட்டாரு. அப்படின்னா இந்த கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஓகேன்னு அர்த்தம் சார். விபிஎஸ் ரொம்ப தங்கமான மனுஷன் சார். எப்படி நியாயம் அநியாயங்களை அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா? ஜோர் சே போலோ பையா. அவர் ரொம்ப தங்கமான மனுஷன் சார் அவரு. அடுத்த கண்டிஷன் சொல்லுங்க சார். கண்டிஷன் நம்பர் 2. உன் பொண்ணு ரதி ஃபேமஸ் கசல் சிங்கரா இருக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் கச்சேரி கிச்சேரின்னு வச்சுக்கிட்டா என் மாப்பிள்ளை கௌரவமா இருக்காது. அதனால இனிமே கச்சேரியே கூடாது. என்ன சொல்ல? என்னத்தையா சொல்றான்? என் பொண்ணுகிட்ட இருக்கிற திறமையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அடுப்படியிலே கிடக்கணும் சொல்றானா? சம்பந்தியம்மா, இது நமக்கு சரிப்பட்டு வராது. கட்டம். ஐயோ ஐயோ, அவசரப்படாதீங்க, இருங்க, பேசுவோம் பேசுவோம். என்னத்த பேசுறது? குச் நகி. 7 வயசுல இருந்து வளர்த்து விட்ட சங்கீத ஞானத்தை இழுத்து மூட சொல்றானே இந்த சங்கீத ஞான சூன்யம். இவள என்னத்த கம்பெனி வச்சு நடத்தினா, என்ன நிர்வாகம் பண்ணி கிழிச்சா? டேய் அரட்ராயர், அனாவசியமா சுந்தரம் இண்டஸ்ட்ரீஸ் இதுல இழுக்காத. இழுப்பையா? சார் 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 உன் கம்பெனி இழுத்து மூடு சொன்னா உனக்கு எந்த அளவுக்கு கோவம் வருதோ அதே மாதிரி என் பொண்ணை பாட வேணும்னு சொன்னா எனக்கு கோவம் வருது. சார் ஒருத்தர் பொம்மை பண்ணாங்க சார். ப்ளீஸ் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க சார். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும் சார். ப்ளீஸ் சார். கம்பெனி மேனேஜ்மெண்ட்லாம் பத்தி இந்த போலீஸ்காரருக்கு என்ன தெரியும்? எனக்கு ஐஜி லெவல்ல ஃப்ரெண்ட்ஷிப். வேடா சுண்டக்கா சூப்பரடா போலீஸ். ஏய் முதல்ல இவன் என்ன இன்கம் டாக்ஸ் கட்டறான்னு கேளு. அதுல இருந்து அவன் ஸ்டேட்டஸ் எனக்கு புரியும். கேக்குறேன் சார். இன்கம் டாக்ஸ் எவ்வளவு கட்டுறீங்கன்னு அவர் கேட்கறாரு சார். நான் டாக்ஸ் கட்டறது இருக்கட்டும், அவன் எவ்வளவு டாக்ஸ் கட்டாம ஏமாத்தான்னு கேட்டு சொல்லு. அப்பதான் அவனுடைய ப்ராடக்ட் எனக்கு தெரியும். பொண்ணு கருப்பா இருக்கலாம், ஆனா வீட்டுல வச்சிருக்கிற பணம் கருப்பா இருக்க கூடாது. அப்படிங்களா சார் அவரு? சார் நான் இது ஒரு ஃபார்மல் மீட்டிங் நினைச்சு ஏற்பாடு பண்ணல சார். ஆனா அது பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ வாங்க நினைச்சு கூட பார்க்கல சார் நானு. ப்ளீஸ் சார். ஓ, என்ன குழப்பம் இது? சங்கீதம் எல்லாருக்கும் வராது, அதுக்கு சரஸ்வதி கடாட்சம் வேணும். ரத்திக்கு அந்த பாக்கியம் நிறைய இருக்கு. அதை தட்டி கொடுத்து வளர்க்கலைனாலும் கெட்டு போறதுக்கு நாம காரணமா இருக்கலாமா? அந்த கண்டிஷன் வேண்டாம் ப்ளீஸ். விபிஎஸ் சார், நீங்க தான் சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ண சார். ப்ளீஸ் சார். சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். என்னையா இது வேடிக்கையா இருக்கு? ஊர்ல கல்யாணம் மாறுற சந்தனம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லாத தெருக்கோடியில இருக்கிற ஒருத்தங்கிட்ட பேச வேண்டியதா இருக்க. நான் என்ன சம்பந்தம் இல்ல தெருக்கோடி ஆளா? என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு புறப்பட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே. அடுத்தது என்ன கண்டிஷன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் எல்லாரும் கவனமா கேட்டுங்க. கல்யாண பத்திரிகையில மிஸ்டர் சுந்தரம் இன்வைட்ஸ் அப்படின்னு போடணும். என்ன பேசுறீங்க நீங்க? என் பொண்ணு கல்யாணத்துல சுந்தரம் இன்வைட்ஸ் போடணுமா? அப்புறம் நான் என்ன வெண்டைக்காயா? வேண்டாம் வேண்டாம், என் வாயில கெட்ட வார்த்தைலாம் வருது. இபிஎஸ் கேட்கறது நியாயம் தானே சார்? எது நியாயம்? எந்த மாமனாரியா அவனோட மாப்பிள்ளைக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பான்? போற ஊருக்கு வழியா எனக்கு தெரியல. ஏதோ காம்ப்ளிமெண்ட்ஸ்ங்கிற இடத்துல பேரை போடுன்னு சொன்னா நியாயம். அது கூட நீ கேட்டு நான் போடக்கூடாது, நானா போடணும். இதுல இன்வைட்ஸ் அப்படின்னு வேற போடணுமா? சுந்தரங்கிறது யாரு? பொண்ணு கப்பனா இல்ல புள்ளை கப்பனா? ரெண்டுமே இல்ல. தலைக்கிட நின்னாலும் எந்த இடத்துலயும் பேர் வராது. பாத்தியா பாத்தியா? பாக்குறேன். இப்பவே என்ன இப்படி தூக்கி எறிகிற மனுஷன் நாளை கல்யாணத்துக்கு அப்புறம் கௌதம் கிட்ட சுந்தரத்தை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தேவைப்பட்ட அதையும் சொல்லுவேன். பாத்தீங்களா சார்? சரிப்பா நான் போறேன். சார் 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 ப்ளீஸ் 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 போகாதீங்க. இதுக்கு மேலே எதுவும் கண்டிஷன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடுங்க, ஆனா ப்ளீஸ் போகாதீங்க. சரி, நீங்க சொல்றீங்கிறதுக்காக இருக்கேன். அடுத்த கண்டிஷன், எங்க 2 பேரையும் சேர்ந்த மாதிரி கௌதம் பார்த்தா எனக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். அத பத்தி இப்ப என்னங்க? கௌதம் 2 பேருக்குமே மரியாதை கொடுப்பான். ஆமா சார், 2 பேருக்கு 2 மரியாதை தனித்தனியா கொடுப்பான் சார். மரியாதைங்கிறது கேட்டு வாங்குறது இல்ல, அவங்களா கொடுக்கணும். பட்டாபட். சார் 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 ஆளுக்கு 2 கண்டிஷன் ஒத்துக்குங்க, 2 கண்டிஷன் விட்டு கொடுத்துருங்க.
ரத்தி கௌதம் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதால நம்ம எல்லாரோட நோக்கமும் அப்பதானே ஃபட்டாஃபட்டு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அந்த மனுஷன் எல்லா விஷயத்தையும் மறக்கேண்டவ மாதிரி தலையிடக்கூடாது சொல்லி வை. கேக்குதா சார்? தவறா சார், நீங்க ஒரு ஃபட்டாஃபட்டு அவர் ஒரு ஃபட்டாஃபட்டு அப்பதான் கண்டிஷன் ஈக்குவல் ஆகும். யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றான் பார்த்தியா? மரகண்டு பிளட்டி ஹாஃப் டிராய் சுட்டு பொழிக்க போடுவேன். அடே, ஒரு எஸ்பிக்கு முன்னால துப்பாக்கி காட்டி மிரட்டுறது சட்டப்படி குத்தம் தெரியுமில்ல? ஐயோ என்ன இது, நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடக்கூடாது. இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? கரெக்ட். இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீங்களும் இந்த ஆளும் நான் சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படணும். அப்படி கட்டுப்படல அனாவசியமா கௌதம் வம்புல மாட்டிக்குவான். அவனை மாட்டி விடுற துருப்பு சீட்டு எங்கிட்ட தான் இருக்கு, ஜாகிரதை. இவன் துப்பாக்கி எடுத்து இவனையே சுட்டுக்க வைக்கிறான் பாரு. ஆகாஷ், இந்த கல்யாணம் நடக்குமாப்பா? இந்த கல்யாணம் நடந்து முடியறதுக்குள்ள யாராவது ஒருத்தர் க்ளோஸ் ஃபட்டாஃபட். ஐயோ அப்படிலாம் சொல்லாதப்பா. பின்ன ஆண்டி, நமக்கு கூழுக்கும் ஆசை மீசிக்கும் ஆசை, அதான் ப்ராப்ளமே. ஃபட்டாஃபட் நமக்கு ரத்தியும் விட முடியாது, சுந்தரத்தோட சொத்தையும் விட முடியாது. அப்ப கௌதம் ரெண்டு பேர் நடுப்பரையும் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதானா? ஃபட்டாஃபட். கௌதம் வேலைக்கு சேரும் போது சுந்தரம் போட்ட கண்டிஷன் எவ்வளவு பெட்டர். ஃபட்டாஃபட் இப்ப அவர் போடுற கண்டிஷன்லாம் ரொம்ப முரட்டுத்தனமா இருக்குப்பா. அருந்ததி போன ஷாக்ல சுந்தரம் மென்டல் ஆயிட்டாரோ என்னமோ. ஃபட்டாஃபட் உனக்கே இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன், நீ போ உன் வேலையை பாரு. இருக்கட்டுமா, நீங்க பாவம். அருந்ததி இருந்தா உங்களை இதெல்லாம் செய்ய விட்டுருப்பாளா? நாம தான் அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலையே. நீங்க போங்கம்மா, நான் தேய்ச்சி வைக்கிறேன். தலைவலின்னு சொன்னீங்கல்ல. இவ்வளவு நாள் எனக்கு ஒத்த தலைவலி கூட வந்தது கிடையாது. இந்த பிபிஎஸும் சுந்தரமும் போட்டுக்கிட்ட சண்டையில எனக்கு ரெட்டை தலைவலியே வந்துடுச்சு. ஆமா, எல்லாம் இந்த ஆகாஷ் ராஸ் கலால வந்ததுதான். ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்காம ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி இவனை சமாளிக்க வேண்டியதானே? என்ன காமன் பிளேஸ்ல மீட்டிங் வேண்டி கிடக்கு? ஆகாஷ திட்டாதடா, பாவம். அவன் சுந்தரத்தையும் பிபிஎஸ்ஸையும் சமாளிக்கிறதுக்காக குறுக்கு நெடுக்கும் ஓடி அந்த ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துட்டான். விழுந்தாலும் விடல, புத்தாலீஸ்வரம் மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நீஞ்சி நீஞ்சி ஆர்கியூ பண்ணான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி சரி, மீட்டிங்கோட முடிவு என்ன? என்ன முடிவு? ரெண்டு பேரும் ஒண்ணுமே சொல்லாம அவங்க கார்ல ஏறிட்டு போயிட்டாங்க. சுந்தரம் திருந்திட்டாரு, பழைய மாதிரி இல்ல அப்படின்னு நீங்களாம் தான் சொன்னீங்க. அதே என்னடான்னா வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி மறுபடியும் கண்டிஷன் அது இதுன்னு ஆரம்பிச்சிருச்சு. இந்த விபிஎஸ் ரிட்டையர் ஆன கிழன் தானே, அதாவது கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம்ல. யார் சொன்னது விபிஎஸ் கிழன்னு? கருகருன்னு கத்து மீசையோட அரட்ராயரை மாட்டிக்கிட்டு சின்ன பையன் மாதிரி இருக்கு. வரிக்கு வரி குத்தம் கண்டுபிடிச்சு கத்துன்னு கத்தி தீர்த்துடுச்சு. சத்தியமா சொல்றேன், ஒருத்தர் ரெண்டு பொண்டாட்டியை வச்சு சமாளிச்சிடலாம்ப்பா, ரெண்டு மாமனாரை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா, ஒன்னு டெவில், இன்னொன்னு டீப் சி. மா, நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்பா எதுக்கு அங்க உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருக்காரு? புடிங்கப்பா. மா, எனக்கு ஒரே ஒரு ஐடியா தான் தோணுது. என்ன? ராமராஜன் ராணி சமுக்தியை தூக்கிட்டு போன மாதிரி. ராமராஜன் இல்ல, பிருத்திவிராஜன். ஏதோ ஒரு ராஜன் ரதியை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. அது அவ்வளவு சுலபம் இல்லடா. ஏன் ரதி ஒத்துக்க மாட்டாங்கறியா? இல்ல, சுந்தரம் புறப்படுற போது ஒரு குண்டை தூக்கி போட்டு போனாரு. அதை நினைச்சா பயமா இருக்கு. என்ன சொன்னாரு? கௌதம மாட்டி வைக்கிற துருப்பு சீட்டு ஒண்ணு இருக்குன்னாரு. அது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும் தெரியலையே. ஏதாவது வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டியா, இல்ல ஆபீஸ்ல சிக்கல்ல எக்கல்ல மாட்டிட்டியா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. பின்ன துருப்பு சீட்டுன்னு எதடா சொல்லிருப்பாரு? நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல பக்கமா அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கினாரே, அதுல ஏதாவது விவகாரம் இருக்குமோ? அப்படியே இருந்தாலும் அதுக்கும் நான் ரதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்னம்மா சம்பந்தம் இருக்க முடியும்? உன்னை எதுலயோ மாட்டி வைக்கிற ஒரு பிடி அவர்கிட்ட இருக்கு. முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும். அதுக்கு அப்புறம் தான் நீ ரத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்க முடியும்.